இபிஎஸ்க்கு டஃப் கொடுக்க வியூகம், விஜய் பக்கம் சாய்கிறாரா ஓபிஎஸ்? முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இதுவரை 2 வாய்ப்புகளை மட்டுமே யோசித்து வைத்திருந்தார். அதாவது இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதிமுகவில் இணைவது அல்லது தனி கட்சி தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பது ஆகிய 2 மட்டும்தான். இப்போது 3வது வாய்ப்பாக விஜய் கூட்டணி ஆபரேஷனையும் திறந்துள்ளார் ஓபிஎஸ். 2021 முதல் பல்வேறு பிரளயங்களை சந்தித்து இப்போது கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறார் ஓபிஎஸ். அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டது முதல் கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் பாஜக முழுமையாக கைவிட்டது வரை தொடர்ந்து இறங்கு முகத்தையே சந்தித்து வருகிறார் ஓ பன்னீர்செல்வம். பாஜக அணியில் பலத்த நம்பிக்கையோடு இருந்த ஓ பன்னீர்செல்வம் இபிஎஸ் கூட்டணிக்குள் வந்தது முதல் ஒட்டியும் ஒட்டாமலும் பேசி வருகிறார். ஒரு பக்கம் சசிகலா தினகரனோடு சேர்ந்து தென் மாவட்டங்களை வசப்படுத்துவேன் என மிரட்டியும் பார்த்தார். மற்றொரு பக்கம் வழக்கு மேல் வழக்கு போட்டு அலக்களித்தும் பார்த்தார். கடைசியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைய தயார் என்று பணிந்தும் பார்த்து விட்டார். ஆனால் எதற்கும் மசியாமல் ஓபிஎஸ் உடன் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று பிடிவாதத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில்தான் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் தனது அணியின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறார் ஓபிஎஸ். அதில் தென் மாவட்ட தொண்டர்களை திரட்டி பலத்தை காண்பிக்கவும் தயாராகி வருகிறார். தினகரன் சசிகலாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த மாநாடு மீது எப்போதோ எதிர்பார்ப்பும் உருவாகிவிட்டது. ஓபிஎஸ்ஸின் சமீபத்திய பேட்டியில் சில முக்கிய விஷயங்களையும் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். அவரின் பேச்சின் மூலமாக தனது கைவசம் 3 பிளான்களை வைத்துள்ளார் என்பதை அறியவும் முடிகிறது. முதல் ஆப்ஷன் சட்ட போராட்டமோ அல்லது பாஜக பஞ்சாயத்து மூலமாகவோ அதிமுகவில் ஐக்கியமாவது. ஆனால் இதற்கு இப்போதும் பிடிகொடுக்காமல் இருந்து வருகிறார் இபிஎஸ். எனவே அவரை வழிக்கு கொண்டு வர சில பிரம்மாஸ்திரங்களை எடுத்துள்ளார் ஓபிஎஸ். இருப்பினும் அதற்கு பாஜக கை கொடுக்குமா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. அடுத்ததாக தனி கட்சி தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அதிமுகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்பது. இதற்கு பெரும்பாலும் இபிஎஸ் மறுப்பு சொல்ல மாட்டார் என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் தனி கட்சி தொடங்குவது ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் விருப்பமில்லை. சமீபத்திய பேட்டியில் கூட அதிமுக எங்கள் உயிர்நாடி இயக்கம் என்று ஓபிஎஸ் சொன்னதிலிருந்தே இதனை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இது இரண்டையும் விட முக்கியமாக இப்போது விஜய் ஆபரேஷனையும் கையில் எடுத்துள்ளார் ஓபிஎஸ். அவர் தனது பேட்டியில் கட்சி தொடங்கியதிலிருந்து இப்போது வரை விஜய் நன்றாகவே செயல்படுகிறார். அவரின் முடிவுகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் எங்களின் தார்மீக ஆதரவு அவருக்கு உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தும் விஜயுடன் தொடர்பில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. முதல் 2 ஆபரேஷன்களையும் கைவிடாத பட்சத்தில் தனி கட்சி தொடங்கி விஜயின் தாவேகா கூட்டணியில் போட்டியிடவும் திட்டமிட்டு வருகின்றனர். விஜய்க்கு வட மாவட்டங்களை போலவே தென் மாவட்டங்களிலும் கணிசமாக செல்வாக்கு உண்டு. அதே போல ஓபிஎஸ்க்கும் தென் மாவட்டங்களில் பலம் அதிகம். இதனை பயன்படுத்தி அதிமுக கூட்டணிக்கு பயம் காட்டவும் திட்டம் போட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். விஜயால் இனி திமுக கூட்டணி கட்சிகளை இழுக்க முடியாது. அதிமுக பாஜக அணியில் இருந்து சில கட்சிகளும் இவர்கள் பின்னால் வருவது கடினம். எனவே ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அதனை முன்னிறுத்தி தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகளை உள்ளே கொண்டு வர திட்டம் போடுகிறது தாவேகா. ஒருவேளை அதிமுக பாஜக கைவிட்டால் நமது பலத்தை காட்ட தாவேகா தான் சரியான தேர்வு என்று ஓபிஎஸ்ஸிடம் சில தலைவர்கள் சொல்லவும் ஆரம்பித்து விட்டனர். இதனால் தான் இப்போது விஜய் குறித்து ஓபிஎஸ் பாசிட்டிவாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். விஜய் பக்கம் ஓபிஎஸ் செல்வாரா என்ற பேச்சு இப்போது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை உருவாக்க ஆரம்பித்துள்ளது. ஒருவேளை இந்த கூட்டணி உருவானால் அது அதிமுக பாஜக அணிக்கு சவாலாக இருக்கும் என்றே கணிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இது குறித்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.